அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம வாராகி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய பதிவில் ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றித்தான் நாம் பார்க்க போகின்றோம். தினமும் 1.5 மணி நேரம் ராகுவின் ஆதிக்கம் நிறைந்த நேரமாக ஒதுக்கப்படுகிறது. ராகுவிற்கு உரிய இந்த நேரத்தில் சுப காரியங்கள், சுபகாரிய பேச்சுக்கள், புதிய தொழில் துவங்குவது, புதிய வீடு புகுவது, புதிய பொருட்கள் வாங்குவது, புதிய வேலையை துவங்குவது ஆகியவற்றை தவிர்த்து விடுவார்கள். ராகு காலத்தில் செய்யப்படும் அல்லது துவங்கப்படும் காரியங்கள் அனைத்தும் தடையாகவே முடியும் என்பது காலம் காலமாக இருந்து வரும் நம்பிக்கையாகும். ஆன்மீக ரீதியாக சுப காரியங்கள் துவங்குவது ராகு காலத்தில் துவங்கப்படுவது தவிர்க்கப்பட்டாலும் இது வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான நேரமாக சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு வரும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை போக்கி நன்மைகளை வரமாக பெறுவதற்கு ஏற்ற காலம் என்றால் அது ராகு காலம்தான். இந்த ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களில் எந்த கிரகத்தால் பாதிப்பு ஏற்படுமோ அந்த கிரகத்திற்கு விளக்கேற்றி அந்த கிரகத்திற்குரிய நாளில் விரதம் இருந்து வழிபடுவதுதான் நம் வழக்கம். சனி பகவானால் பிரச்சனை என்றால் சனிக்கிழமையிலும், குரு பகவானால் பிரச்சனை என்றால் வியாழக்கிழமையிலும் பரிகாரம் செய்வார்கள். ஆனால் எந்த கிரகத்தால் என்ன பிரச்சனை என்றாலும் ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் அப்பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம். ராகுவிற்கு உரிய அதிதேவதை துர்க்கை அம்மன் ஆவார். பொதுவாக துர்க்கை, காளி போன்ற உக்கிர தெய்வங்கள் கேட்ட வரங்களை உடனடியாக தரக்கூடியவை ஆகும். அதிலும் ராகு காலத்தில் விளக்கேற்றி வைத்து எந்த கோரிக்கையை வேண்டினாலும், என்ன பிரச்சனையை சொல்லி முறையிட்டாலும் அது உடனடியாக தீரும். மற்ற நாட்களை விட செவ்வாய்க்கிழமையில் வரும் ராகு காலத்தில் விளக்கேற்றி துர்க்கையை வழிபட்டால் திருமணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள், வறுமை தொடர்பான பிரச்சனைகள், ராகு தோஷம் மற்றும் ராகு திசையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஆகியவை நீங்கும். வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகு கால நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் குடும்பம் பலப்படும், கணவன் அல்லது மனைவி ஆயுள் அதிகரிக்கும். இந்த நாளில் கணவருக்காக மனைவியும், மனைவிக்காக கணவரும் வேண்டிக் கொள்ளலாம். வேலை கிடைப்பது, பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் என்பது போன்ற தனிப்பட்ட வேண்டுதல்கள் ஏதாவது இருந்தால் வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபடலாம். மகள், மகன், பேரன், பேத்தி உள்ளிட்ட வாரிசுகளின் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் வெள்ளிக்கிழமை வழிபடலாம். பொன் பொருள் சேர வேண்டும் என்றாலும், சேமிப்பு உயர வேண்டும் என்றாலும் இந்த நாளில் வழிபாடு செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய ராகு காலத்தில் விளக்கேற்றி துர்க்கை அம்மனை வழிபட்டால் நோய் மற்றும் நோயினால் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்கள், வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள் நிறைவேற்றுவதற்கு, குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் சேர்வதற்கு ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் வழிபடலாம். எதிரி தொல்லைகள் விலகவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வழிபாடு செய்யலாம். இது தவிர சுகமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் வளர்பிறை அஷ்டமியில் வரும் ராகு காலத்தில் துர்க்கையை வழிபட்டால் நன்மை கிடைக்கும். வளர்பிறை அஷ்டமியில் வரும் ராகு கால வழிபாட்டினை 9 அஷ்டமிகள் தொடர்ந்து வழிபாட்டினை செய்யலாம். கிழமைகளின் அடிப்படையில் செய்யப்படும் ராகு கால பூஜையை எந்த பிரச்சனை தீர வேண்டும் அல்லது என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று சொல்கிறோமோ அந்த பிரச்சனை தீரும் வரை பூஜைகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். துர்க்கை அம்மனை ராகு காலத்தில் கோவிலில் சென்று வழிபடலாம். அப்படி முடியாது என்பவர்கள் வீட்டிலேயே ஒரு மண் விளக்கில் தீபத்தை ஏற்றி மனதார துர்க்கை அம்மனை வேண்டிக் கொள்ளலாம்.